வணக்கம். 2024 செப்டம்பர் 23 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஒரு நிமிட ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நேற்று வங்கக்கடலில் உருவாயிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக ஒடிசா மற்றும் வடக்காந்திர கரையோரமாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. இது ஆந்திர கரையோரம் வந்துதான் ஒரு நன்கமைந்த வடிவிலே தீவிரமடைந்து ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, மகாராஷ்டிரா வழியாக குஜராத் மற்றும் ராஜஸ்தான் பகுதியை நோக்கி நகர தொடங்கும். கண்டிப்பாக நேற்றைக்கு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் 23 மில்லிமீட்டரும், திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமத்தூரில் 16 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு கொடுத்து, வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் ஆங்காங்கே தூறல் நனைக்கும் மழைப்பொழிவு கொடுத்து பெரிய அளவில் மழைப்பொழிவு இல்லாமல் இருந்தாலும் இன்றைக்கு தெற்கு நோக்கி நகர்ந்து ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா வழியாக நகர முற்படும் பொழுது இன்றைக்கும் நாளைக்கும் செப்டம்பர் 23, 24, 25 3 நாட்களுக்கும் வடகடலோரம் வடவுள் மாவட்டங்கள் குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு இருக்கிறது. 28ஆம் தேதியிலிருந்து அந்த எதிர்பார்த்த மழை இருக்கிறது. விரிவான அறிக்கை பார்த்து பயன்பெறும்.